அட பரவாயில்ல சண்முகம், இதுல என்ன இருக்கு? அதான் சரியாய் வந்துட்டேன்ல. சண்முகம், திருவிளையாடல் திருவிளையாடல்னு சொல்லுவல்ல, இது கூட உன் முருகனோட திருவிளையாடல் தான் நான் நினைக்கிறேன். God is great. அவர் ஷாக் கொடுத்தது அறிவுக்கு மட்டும் இல்ல, ரத்னாவுக்கும் தான். கேட்டி, எத்தனை தடவை அதையே சொல்லிக்கிட்டு இருப்ப? அடியே, உனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன். என்ன மாமா? இல்ல சம்முவா, 2 பேரும் நல்ல மனசு விட்டு பேசிட்டாங்க. இனிமே இவங்க கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் கிடையாது. கூடிய சீக்கிரத்துல கல்யாண தேதி குறிக்க வேண்டியதுதான் பாக்கி. கல்யாண விஷயம் தள்ளி போடாம சீக்கிரமா பண்ணிடலாமே. மாமா, இன்னொரு கல்யாணமும் நெருங்கிட்டே இருக்கே, அதையும் சேர்த்து வச்சிடலாமா? என்ன மாமா, வீராவோட கல்யாணம் அவளுக்கும் ஓகே ஆயிடுச்சுன்னா 2 கல்யாணத்தையும் நாம ஒன்னா நடத்திடலாம்ல? கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். எப்படி பார்த்தாலும் ஒரே செலவா போயிடும், நமக்கும் செலவு மிச்சம். ஆமா, யார் அந்த ஆளு? இல்லை, எல்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டு தானே பழனிக்கே போயிட்டு வந்தேன். ஆமா, முடிவு பண்ணிட்டீங்களா? யார் இந்த லக்கி ஃபெலோ? உனக்கு தெரியாதா என்னல? மேடம் வைஜெயந்தி இருக்காவளா, அவங்க மயன் கௌதம் தான். நான் ஓகே சொன்னா அவங்க கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காவா அவங்க சைட்ல? டேய், அப்போ உனக்கு சம்மதமா? இல்லை, என்ன உனக்கு தெரியாத மாதிரில கேட்க? இல்லை, நீ தானே சொன்னத. நானும் அத பழனி முருகன் கோயில வச்சு யோசிச்சு பார்த்தேன். சரியா வரும் தான் தோணுது. இந்தால, பழனி முருகன் எப்போ உனக்கு துணையா நிப்பான். இப்போது கையை காலை வச்சுட்டு கல்யாணம் வரைக்கும் சும்மா இல்ல. இதுக்கப்புறம் நீங்க பாருங்க, குட் பை இருப்பேன். இல்லை, இந்த எடுத்துக்கங்க. நீ எடுத்துக்க. எப்போ? அங்க வை, நான் எடுத்துக்கிறேன். இந்தல பூ வச்சுக்க. இந்தல கனிக்கு எடுத்து வைங்க. நீங்களும் எடுத்துங்க.